சரி அப்படின்னு சொல்லும்போது இவனோட விஷயங்கள் கேம்கானதா இருந்தால் வெளியில் போய் அவளை விட்டுருவான். இல்லை நிஜமாவே அவளை மேரேஜ் பண்ணுற இன்டென்ஷன் இவளுக்கு இருக்குன்னா மேரேஜ் பண்ணுறது எதுக்காக இருக்குன்னா அவளோட சொத்துக்காக தான் இருக்கும். இதையுமே ஒரு இடத்துல அவங்க க்ளோஸாக இருக்கும்போது அவன் பேசியிருப்பான். நான் இது அந்த அளவுக்குலாம் அப்போ பேசலை. ஏன்னா இது வந்து லவ் கண்டென்ட்டாக தான் இவன் வந்து பண்ணுறான், இந்த பொண்ணு அதில் போய் மாட்டுறா அப்படின்னு சொல்லும்போது ஓகே வெளியில் போய் இவங்க பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்க, அது நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அது பெருசாக அதுக்குள்ளே போகலை. அப்படின்னு சொல்லும்போது இந்த பாய் பேபி வேணுமா கேர்ள் பேபி வேணுமா, பாய் பேபி பிடிக்குமா கேர்ள் பேபி பிடிக்குமான்ற டாபிக், அடல்ட் கண்டென்ட்டு, ஹக் பண்ணிட்டு நான் கிஸ் கேட்டேன்னு சொல்கிறது, இல்லை வந்து இவ கூடலாம் வாழ முடியாதுன்னு ஒரு இடத்துல சொல்லிட்டாரோ கிட்ட, அதுக்கப்புறம் வந்துட்டு கேர்லியாகவே இவ இருக்க மாட்டா, இவெல்லாம் ஒரு பொண்ணா, ஒரு பொண்ணு நீ வந்து அதான் அரோரா வந்து ஒரு கேம்லாம் வந்து சுபிக்ஷாலாம் எப்படி ஆடுறா, ஆதிரையெல்லாம் வந்து எஃப்ஜேக்காக என்ன பண்ணா விட்டு கொடுத்தா, அதான் எஃப்ஜேலாம் வந்து எஃப்ஜேக்காக அவ கேமை விட்டு கொடுத்துட்டு லூஸ் பண்ணிட்டு போயிட்டா ரைட்டா. இவன் அதே மாதிரி பார்வை எதிர்பார்க்குறான். ஆனால் பார்வை கேமுன்னு வரும்போது எனக்கு அக்ரெசிவாக அந்த ஒரு ஹார்ஷ்னஸையும் அந்த ஒரு ஸ்டபனையும் அவள் கொடுத்தா கேமுக்காக அப்படின்னும் போது அதை அவள் பாருன்னா அது பாரு அவள் அப்படிதான் அப்படின்னும் போது அவளை நீ அப்படியாவே ஏற்றுக்க முடியல. உனக்காக அவள் மாறணும் நீ நினைக்கிற, அது கேம்லேயும் மாறணும் வெளில லைஃப்லேயும் மாறணும் நீ நினைக்கிற, அது அந்த அளவுக்கு ஈஸி இல்லைன்னும் போது அவகிட்ட நீ ஒரு அவள் வந்து உனக்கு அம்மாவை இருக்கணும் நீ ஒன்று சொல்கிற, அம்மாவை தேடுறேன். அம்மாவும் பொண்டாட்டி எப்படி ஒன்றாக முடியும்? இந்த பேட்டர்னே எனக்கு புரியல. எப்படி வந்து ஹஸ்பண்டும் அப்பா எனக்கு அப்பா மாதிரியே வந்துட்டு ஹஸ்பண்டும் என் மேலே பாசம் காட்டணும்னு சொல்கிற இடம் மட்டும்தான் அது இருக்குமே தவிர ஹஸ்பண்டோட நேச்சர் வேற அப்பாவோட நேச்சர் வேற. அப்பாவுக்கு வந்து இந்த ஃபுட்டு தான் பிடிக்கணும், ஹஸ்பண்டுக்கு அது பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பாவோட ஹேபிட் இப்படி தான் இருக்கும்னா அதே ஹேபிட் ஹஸ்பண்டுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பா நான் கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்று செய்வார்னா ஹஸ்பண்டுக்கு அது தெரியாது. அப்பா வந்து வளர்த்த விதம் அப்படியே, அதனால அவருக்கு தெரியும். ஹஸ்பண்டுன்னு வரும்போது அவருக்கு நம்ம புதுசு, நம்மளும் அவருக்கு புதுசு. நம்ம சொன்னாதான் உங்களுக்கு தெரியும், நம்ம சொல்லாமே அவங்க செய்யணும்னு எதிர்பார்க்கறது எப்படி முட்டாள்தனமோ அதே மாதிரி தான் ஒரு ஆம்பளையும் அம்மா மாதிரியே பொண்டாட்டி வேணும்னு சொல்றதும் ஒரு முட்டாள்தனம் தான். அம்மா வேற பொண்டாட்டி வேற, அம்மா தான் பொண்டாட்டி தான். அப்போ இவன் ஒரு அம்மாவை வந்து அவ இருக்கணும்னு சொல்லி பண்றதும், அதனால அவகிட்ட அந்த மதர்ஹுட் எதிர்பார்க்கறன்னு சொல்றதும், அப்படி எதிர்பார்க்குற இடத்துல அவளோட இந்த அக்ரெசிவ்னஸ் அவளோட இந்த பிடிவாதமும் அவகிட்ட இருக்க இந்த ஹார்ஷ்னஸும் எனக்கு பிடிக்கலன்னு நீ சொல்றதும், இதெல்லாம் உருட்டு என்ன உருட்டுறியோ உருட்டு, நீ உருட்டுறதெல்லாம் செக்குல அட்னா சுத்தமான எண்ணெய் அப்படின்றாங்களே அந்த மாதிரி கதையை நல்லா உருட்டுறன்னும் போது அது வராது. அம்மா வேற பொண்டாட்டி வேற, அவ்வளோதான். பொண்டாட்டி தப்பு செஞ்சா கேட்க தான் செய்வா, தப்பாக இருந்தால் பலாருன்னு 2 அரை அரைஞ்சா கூட அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் அது ஹெல்த்தியாக தான் போகும். நீ தப்பு செஞ்சாலும் நான் கேட்பேன், நான் தப்பு செஞ்சாலும் நீ கேட்கணும் அப்படிங்கிற இடத்துல. ஆனால் அம்மா வந்துட்டு கேட்க மாட்டாங்க, புள்ள தானேன்னு விட்டுருவாங்க. அப்போ இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலுமே பொண்ணை தப்புன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிற அம்மா கூட புள்ளைய கேட்பாங்களான்னு கேட்டால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா அவன் ஆம்பளை புள்ள, அவன் அப்படித்தான் விட்டுரு, அவன் தான் தெரியும்ல குணம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அம்மா மாதிரி பொண்டாட்டி வேணும்னு கேட்குறவங்கள சரியான பேக்வேர்ட் திங்கிங்